ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை மக்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கூடி சீக்கிரமே ஓப்பன் ஆக போகிற நம்ம சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ஓட எல்லோ லைனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லோ லைன் வந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகி லைட் ஹவுஸ் வரைக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரூட்டில் நம்ம ஏற்கனவே பூந்தமல்லி பைபாஸ் டு தெள்ளியரகரம் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஷன்ஸோட ஒர்க் அப்டேட்டும் ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து வடபழனி வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் தான் என்ட்ரி எக்ஸிட்டு. ஏன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு வந்து போரூர் லேக் இருக்கிறதுனால அந்த சைடில் நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஃபுல்லாக, அதாவது இந்த ரூட்லேயே கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கிற ஒரே ஸ்டேஷன் இது மட்டும் தான். கீழே வந்து பார்க்கிங் மட்டும் தான் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாத்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடம்லாம் அவ்வளோ நீட்டாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நல்லா அந்த ஃபுட் டைல்ஸ் எல்லாமே இந்த போட்டிருக்காங்கல்ல, இந்த ஃபுட் டைல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் 100 மீட்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சைடு நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனு ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட்டு. நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தான் உள்ளே போயிட்டு அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அங்கே என்னென்ன ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது, காங்கோஸ் லெவல் எப்படி இருக்குது, பிளாட்ஃபார்ம் லெவல் எப்படி இருக்குது, இங்கேருந்து நம்ம போரூர் லேக்கோட ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்க்க முடியும். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கவர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அந்த வீடியோவையும் இதோட இந்த பட்டனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இங்கே ஃபுல்லாமே நிறையா கல்களாக தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த ஃபுட்பாத் போட்டு செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த போரூர் புறவழி மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ஏற்கனவே முன்னாடி உள்ளதை பார்த்துருப்பீங்க. அடுத்தப்பில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம், அதாவது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வரைக்குமே ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடில் அந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. அதில் பெரிய பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் அதில் வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போடணும். ஸோ அந்த வேலைலாம் போயிட்டு இருக்குது. அதுபோக ஸ்டேஷன்ஸ் லெவலில் கொஞ்சம் சிவில் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் வந்து கிளாஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. அப்புறம் சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காங்கிரீட் போட்டுறது, அந்த கீழே உள்ள சிவில் ஒர்க்கு, அதாவது பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. வாங்க அப்படியே திறந்து போய் பக்கத்தில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளாஸஸ்லாம் மேலே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தது. ஆனால் 2-3 வீக்ஸ் முன்னாடி பார்த்ததுல இருந்து இந்த வீக் பார்க்கும்போது ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரெண்ட் தான். அப்புறம் நேம் போர்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சைன் போர்டு அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தது. கிளாஸஸ் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் கீழே ஃபுல்லாமே சிவில் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. இந்த சைடும் போயிட்டு இருந்தது. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ காங்கிரீட் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சிவில் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. இந்த ஸ்டேஷனில் இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் சிவில் ஒர்க்கு, அப்புறம் அந்த சைன் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இந்த போரூர் டு வடபழனி ரூட் ஃபுல்லாமே பயங்கர பிஸியாக ஒர்க் போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப பிஸியாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுபோக நிறைய இடத்துல அங்கங்கே மிஷின்ஸ் வச்சு நிறைய ஒர்க்கு அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருந்தது. ஸோ மெட்ரோ இதை வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறதுல பயங்கர மும்முரம் காட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த ஒர்க்கு போகிற ஸ்பீடை பார்க்கவே தெரியுது. இப்போ நம்ம வந்து வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து என்ட்ரி எக்ஸிட்டில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்டேஷன் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து February எண்டில் ஓப்பன் பண்ணாத சொன்னாங்க. ஸோ அதில் இந்த ஸ்டேஷன் ஓப்பன் ஆக போகிறதில்ல. ஏன்னா இதில் வந்து காங்கோஸ் லெவல்லையும் பிளாட்ஃபார்ம் லெவலையும் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்கிறது. இங்கே தான் வந்து என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பில்லர் மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதாவது பேஸ்மெண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இன்னும் பில்லர் எழுப்பி அதாவது கனெக்ட் பண்ணணும், காங்கோஸ் லெவலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஜ் தான், பில்லர் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆழ்வார்த்து நகர் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்துட்டோம்.
இந்த ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இப்போ தான் வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெரிய பள்ளம் தோண்டி அதில் இப்போ தான் பேஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லெஃப்ட் சைடில் இப்படி இருக்குது. இதுவே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து என்ட்ரி எக்ஸிட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து கோயம்பேடுக்கு போகிற டிவிஷன், அதாவது ரெட் லைன் வந்து தனியாக பிரிஞ்சு போகுது. இப்போ வந்து எல்லோ லைன் மட்டும் தான் ஸ்ட்ரைட்டாக வடபழனிக்கு போக போகுது. நம்ம நெக்ஸ்ட்டு சாலிகிராமத்தில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 200லேருந்து 300 மீட்டர்ஸ் தாண்டி தான் அந்த எக்ஸிட் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு எக்ஸிட் இருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் இப்போதைக்கு அந்த பேஸ்மெண்ட் தோண்டிட்டு இருக்காங்க. பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து பில்லர் எழுப்பி காங்கோஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இது வந்து சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சில பில்லர் போட்டு மேலே வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த இடத்துல தான் வந்து என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு என்னோட அசம்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ எக்ஸாக்டாக பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிற ஒர்க்கு. ஸோ தொடர்ந்து வாங்க நம்ம வடபள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பூந்தமல்லி டு வடபள்ளி ரூட்டை பிப்ரவரி எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிஎம்ஆர்எல் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கு வந்து ஏற்கனவே முடிஞ்சாச்சு 11 and 12. பட் வந்து ஸ்பீட் ரயில் இன்னும் நடக்கல. ஏன்னா வந்து இந்த சிக்னலிங் சிஸ்டம் இன்னும் ரெடி ஆகலை. ஏன்னா இந்த சிக்னலிங் சிஸ்டத்துக்கு 2 லெவல் ஆஃப் அப்ரூவல் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்னலை எந்த கம்பெனி இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்க சைடில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அதை ரிவ்யூ பண்ணி கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு அசஸ்மெண்ட், அது ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து சிஎம்ஆர்எல் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் போயிட்டு அதை அனலிசிஸ் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பீட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியும். பட் இன்னும் அந்த சிக்னலிங் வந்து இன்னும் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஸ்பீட் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு 1 வீக் போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி February 3rd வீக்கில் இந்த ஒர்க்கு, அந்த ஸ்பீட் டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பை சான்ஸ் February end ஆர் March பிகினிங்கில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வடபள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா லெவல்லையுமே ஒர்க் பெண்டிங் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ரூஃப் எதுவுமே போடல. அது போக காங்கோஸ் லெவல், அதுக்கு கீழே உள்ள அந்த கமர்ஷியல் லெவல், அது எல்லாமே வந்து நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. பட் இப்போதைக்கு இது ஆப்ரேஷனில் வந்தாலுமே டைரெக்டாக நம்மளுக்கு பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு அந்த வடபள்ளி ஃபேஸ் 2 வழியாக தான் நம்மளால் எக்ஸிட் ஆக முடியும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இன்னும் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எஸ்கலேட்டர், எலிவேட்டர் அதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கனெக்ட் பண்ணுற ஸ்கைவாக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேலே வந்து அந்த கம்பி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அந்த ரூஃபிங் போட வேண்டிய ஒர்க்கு அதுதான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த அதர் டைரக்ஷன் நம்ம ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்தோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வடபள்ளி வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி February end ஆர் March பிகினிங்குள்ளே இந்த ரூட் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறேன். ஹோப் நீங்களும் அதே மாதிரி தான் அதே எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து கிளியராகவே தெரியுது. இப்போ வந்து அந்த சைடில் ஸ்கைவாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூஃபிங் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.